வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चतुर्श्रीगिरीन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களுமே தினந்தோறும் தாங்களும் தங்களது குடும்பத்தாரும் இந்த ராமாயண பிரிவினை கேட்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் அஷ்டாத்ரிசம்சர்கா சொர்க்கமானது 38 வாய விருத்தாந்த கதனம். அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீ ஹனுமாருக்கு தான் ஸ்ரீ ராமபிரானுடன் இருக்கும் பொழுது காகம், அந்த காகத்தை பற்றிய நிகழ்ச்சியெல்லாம் என்ன நடந்தது அப்படின்றத சொன்னாராம். என்கிற தலைப்பிலே 40வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதும் இந்த சர்க்கத்தில் இருக்கக்கூடிய முழு ஸ்லோகத்தையும் சொல்ல இருக்கின்றோம். அதாவது ராமாயணத்திலேயே மிக மிக முக்கியமானது சுந்தரகாண்டம். ஏன் இந்த சுந்தரகாண்டம் அப்படின்னாக்க, நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இந்த சுந்தரகாண்ட பதிவினை தினந்தோறும் தாங்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் ஒலித்து வைத்துக் கொண்டு வந்தீர்களேயானால் உங்களுக்கு சகல காரியங்களும் வெற்றி அடையும். அது நிச்சயம்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவு சுந்தரகாண்ட பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும், ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூச்சந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஆஞ்சநேயமதிவாடலானனம் காஞ்சனாத்ரே கமனீய விக்கிரமம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்மவாரே பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சகசா நமாமி. புத்திர்பலம் சோதீர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்குடுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேயர் சுவாமி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில்
அஷ்டாத்ரிசம்சர்கா, சர்க்கமானது 38. வாயசௌ விற்த்தாந்த கதனம், அதாவது ஸ்ரீ ஹனுமாருக்கு ஸ்ரீ சீதா பிராட்டியார் தான் ஸ்ரீ ராமபிரானுடன் வனவாசத்தில் இருக்கும் பொழுது காலமானது தன்னை எப்படி துன்புற்றியது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை எல்லாம் சொன்னாராம். இந்த தலைப்பிலே 40வது ஸ்லோகம். அதாவது இந்த சர்க்கத்தில் 39வது ஸ்லோகத்திலேருந்து 43வது ஸ்லோகம் வரைக்கும் மகா பதிவிரதையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தன்னோட மனசுக்குள்ள ஸ்ரீ ராமபிரானை நிலைநிறுத்தி அவர்கிட்டயே நேரடியாக பேசினாலாம். 40வது ஸ்லோகம். ச குருஷ்வ பகோத்சாக கிருபாமயி நரஷபா त्वया नादवती नाथ ह्यनाथा इव दृश्यते. இப்போ சீதா பிராட்டியா தன் மனசுக்குள்ளேயே ஸ்ரீ ராமபிரானை நிலைநிறுத்தி அவர்கிட்ட பேசுகிறா. மனிதர்கள்லேயே காலை போன்ற பேராற்றல் கொண்டவர் நீங்கள் இல்லையா என்னுடைய பர்த்தாவே? என்னிடம் தயவு செஞ்சு கொஞ்சம் போகிற கருணையை மட்டும் காட்டுங்கோ. பேரார்வம் கொண்டு என்னுடைய விஷயத்தில் முயலுங்கோ. தாங்கள் இருக்கும்போது நான் அனாதை போல தவித்து கொண்டு இருக்கின்றேனே, ஏன் அப்படின்னுட்டு ராமபிரான் கிட்டக்க கேட்டாலும் சீதா பிராட்டியார் மானசீகமாக மனசுக்குள்ளேயே நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய ராமபிரான் கிட்டக ஆன்ற சம்சயம் வரோ தர்மஸ் त्वत्तयेव मया श्रुतः जनामि त्वां महावीर्यं महोत्साहं महाबलम् अपारपारम् अक्षोभ्यं गाम्भीर्यात्सागरोपमं भर्तारं ससमुद्राय धरण्या वासवोपमम्. இப்போ மனசுக்குள்ளே நிலையை நிறுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான்கிட்ட தன்னுடைய பர்த்தா கிட்டக்க பேசுகிறா சீதா பிராட்டியார். யாராவது துன்பப்படுவதை நீங்கள் பார்த்துட்டேன்னா அதை கொஞ்சம் கூட நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இருப்பேளே. அலட்சியப்படுத்தக்கூடாது, இதுதான் தர்மம், தர்மசாஸ்திரத்தையும் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னுட்டு நீங்கள் எனக்கு ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்கேள். அதை நான் கேட்டிருக்கேன். அதாவது பிறருடைய துக்கத்தை நம்மால் முடிந்தவரே குறைப்பதற்கு நாம் முயல வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல அதனுடைய உட்பொருள், உட்கருத்து. இப்போ சீதா பிராட்டியை பேசுகிறா, தாங்கள் அளவற்ற வீரியம் கொண்டவர், உற்சாகம் கொண்டவர், மகாபலம் உடையவர் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் என்பதையும் கம்பீர தன்மையினால் கடக்க முடியாததும் வற்ற செய்ய முடியாததுமான பெருங்கடலுக்கு நீங்கள் நிகரானவர் என்னுடைய பர்த்தாவே அப்படி என்பதும் கடல் சூழ் உலகங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் தலைவர் அப்படி என்பதும் தேவேந்திரனை போன்றவர் என்பதையும் நான் நன்றாகவே அறிவேன் இல்லையா என்னுடைய பர்த்தாவே ராமபிரானே அப்படின்னு சீதா பிராட்டியார் ராமபிரான் கிட்டே மனசுக்குள்ள நேரடியாக பேசினாலாம். நான் ஏவ மஸ்தர விதாம் சிரேஷ்ட சத்யவான் பலவானபி கிமர்த்தம் அஸ்தரம் ரக்ஷசு ந யோஜசி ராகவா. இப்போ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய பர்த்தாவை படிச்சு ராமபிரான்கிட்ட பேசுகிறா சீதா பிராட்டியார். ராகவா, இப்போ அஸ்திரங்கள்லாம் பயிற்சி பண்ணுறான் நிறைய பேர். அந்த அஸ்திரங்கள் எறிந்தவர்களுக்கே நீங்கள் தான் தலைமையானவர் இல்லையா? நீங்கள் கொஞ்சம் கூட சத்தியம் தவறாதவர்.
நீங்கள் மகா பலவான், உங்களை மாதிரி பலம் புரிந்தவர் யாருமே கிடையாது. இப்படி இருந்தும் இந்த அரக்கர்கள் மேலே அஸ்திரத்தை செலுத்தாமல் நீங்கள் இது வரைக்கும் ஏன் இருக்கீங்க அப்படின்னு கேள்வியை கேட்டாலாம் சீதா பிராட்டியார். நானாக நாபி கந்தர்வா நாசுரான மருத்கணாக ராமஸ்ய சமரே வேகம் சத்த பிரதீசமீஹிதும். இப்போ என்ன பண்ணுறான்னாக்கா அனுமார்கிட்ட சொல்கிறான், இந்த விஷயத்தை நான் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சொன்னதை நீ போய் அவர்கிட்ட போய் சொல்லு ஹனுமானே அப்படின்னு சொல்கிறா சீதா பிராட்டியார். இப்போ ஹனுமான் கிட்ட என்ன சொல்கிறா, நாக கந்தர்வ அசுர மருத்கணங்கள் அப்படி இருக்கக்கூடிய எவருமே யுத்தத்தில் ஸ்ரீ ராமபிரானுடைய வேகத்தை எதிர்த்து போரிடக்கூடிய சக்தி உடையவர்கள் யாருமே கிடையாது. ராமபிரான் ஒருத்தர் தான் சக்தி உடையவர் அப்படின்னு நான் சொன்னதா போய் ராமபிரான் கிட்ட சொல்லு ஹனுமானே. தஸ்ய வீரியவத கஷ்டித் யத்யஸ்தி மயி சம்பிரமஹ கிமர்த்தம் ந சரேஷ் தீக்ஷை க்ஷயம் நயதி ராட்சசானு. ஹனுமானே, அந்த மாவீரருக்கு என்னிடம் உண்மையான அன்பு அவருக்கு இருக்குமே ஆனால் கூர்மையான பானங்களால் இந்த அரக்கர்களை கொன்று குவிக்காதது ஏன் அப்படின்னு நான் அவரை கேள்வி கேட்டேன்ட்டு அவர்கிட்ட சொல்லு அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். பிராத்துராஜே சமாதாய லக்ஷ்மணோ வா பரந்தபः கஸ்ய ஏதோர்ணமாம் வீர பரித்ராதி மகாபலஹ. இப்போ சொல்கிறா சீதா பிராட்டியார் ஹனுமார்கிட்ட, சரி என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் தானே வராமல் போனாலும் போகட்டும், ஆனால் மிகவும் பலம் பொருந்தியவரும் எதிரிகளையெல்லாம் வாக்குபூர்வமான அவரது தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணன் அண்ணனின் உத்தரவை பெற்று என்னை காப்பாற்றாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்டக்க கேளு ஹனுமானே, நான் கேட்டதா போய் சொல்லு லக்ஷ்மணன் கிட்டக்க அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். எதீதௌ புருஷௌ வியாக்ரௌ வாய் வக்னிச வதேஜசௌ சுராணாவிவே துர்தர்ஷௌ கிமர்த்தம் மாவுபேக்ஷதः மமேவ துஷ்கிருதம் கிஞ்சின் மகதஸ்தி ந சம்சயः சமர்த்தாவபிः தௌ யன்மாம் நாவேக்ஷேதே பரந்தபௌ. இப்போ சீதா பிராட்டியா சொல்கிறா ஹனுமார்கிட்ட லக்ஷ்மணனை பற்றி சொல்லிட்டு வரா. சிங்கம் போல வீரம் படைத்தவர்களும் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் நிகரான தேஜஸ் உடையவர்களும் தேவர்களாலும் எதிர்க்க முடியாதவர்களுமான ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் ஆகிய அவர்கள் என்ன கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லையே. அப்படின்னு இருந்தா என்றால் நான் ஏதோ ஒரு பெரிய பாவமானது செஞ்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை ஹனுமானே. அதனால்தான் எதிரிகளே மாற்றக்கூடிய அவர்கள் யாரு ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தும் கூட என்னை கவனிக்காமல் இருக்கின்றார்கள் ஹனுமானே. நானும் இதை சொன்னதாக ராம லக்ஷ்மணர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னா சீதா பிராட்டியார். வைதேகியா வச்சனம் சுத்வா கருணம் சாஸ்துர்பாஷிதம் அதாபிரவீன் மகா தேஜா ஹனுமான் மாருதாத்மஜா. ரொம்பவும் மனசு கஷ்டத்தோட சீதா பிராட்டியார்
வாயிலேருந்து வார்த்தையானது வெளில வராமல் ரொம்பவும் அடங்கிய குரல்ல, அதாவது ஈனஸ்வரம்னு பேர். அது பேர் ஈனஸ்வரத்தில் கண்களில் நீர் வழிய சீதா பிராட்டியார் வைதேகியானவள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா மகா தேஜஸ்வியும் வாயு குமாரனுமான அனுமார் ஸ்ரீ சீதா பிராட்டியார் கிட்டக்க சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, त्वच्छोक विमुखो रामो देवी सत्येन मे सवे रामे दुःखाभि पन्ने सा लक्ष्मण परितप्यते. இப்போ அனுமார் சொல்கிறார் சீதா பிராட்டியார் கிட்டக்க, தேவி உங்களை தங்களை பிரிந்த சோகத்தினால ஸ்ரீ ராமபிரானானவர் மற்ற விஷயங்களில் பாராமுகமாக தான் இருக்கின்றார் அப்படின்ற இந்த விஷயத்தை என் மேல ஆணையாக நான் உங்களுக்கு கூறுகின்றேன். ஸ்ரீ ராமபிரான் துயரத்தில் தவித்து மூழ்கி இருக்கும் பொழுது லக்ஷ்மணனாகப்பட்டவரும் தவித்து போகிறார். தாயே சீதா பிராட்டியாரே அப்படின்னு சொன்னாராம் ஹனுமாராகப்பட்டவர். கஞ்சித் பவதி திருஷ்டா நகால பரிசோசித்தும் இமம் முகூர்த்தம் துக்கானாம் திரக்ஷேஸ்யந்தம் அனிந்திதே. ஆனால் தாயே சீதா பிராட்டியாரே, அனுமார் சொல்கிறார், எப்படியோ ஒரு வாராக தாங்கள் தாங்களை நான் என்னுடைய கண்களில் காணப்பட்டு விட்டீர்கள். சந்தோஷம். வருத்தப்படுவதற்கு உரிய நேரமானது இந்த நேரம் இல்லை சீதா பிராட்டியாரே. இந்த நேரமானது கொஞ்சம் கூட மாசற்று இல்லாமல் பதிவிரதையாக இருக்கக்கூடியவரே, இப்போதே உங்களுடைய துக்கங்களினுடைய முடிவை தாங்கள் காணத்தான் போகிறீர்கள், பார்க்கத்தான் போகிறீர்கள் சீதா பிராட்டியாரே அப்படின்னாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். தாவுபௌ புருஷௌ வியாக்ரோ ராஜபுத்திரோ மகாபலோ தர்சன கிருத்தோத்சாஹௌ லங்காம் பஸ்மீகரிஷ்யதா. இப்போ அனுமார் சொல்கிற சீதா பிராட்டியார் கிட்டக்க, சிங்கம் போன்ற அரசகுமாரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் அவர்கள் இருவரும் மகாபலம் பொருந்தியவர்களும் தங்களை காண்பதில் ரொம்ப 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 உற்சாகம் உடையவர்களுமான ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இந்த இலங்கையை சாம்பலாக்கிவிட போகிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சீதா பிராட்டியாரே அப்படின்னாராம் ஸ்ரீ அனுமார். ஹத்வாச சமரே குரூரம் ராவணம் சகபாந்தவம் ராகவஸ்துவாம் விசாலாட்சி நேஷதி ஸ்வாம் புரீம் பிரதி. இப்போ அனுமாராகப்பட்டவர் சீதா பிராட்டியார்கிட்ட சொல்கிறார், போர்க்களத்தில் உறவினர்களோடு கூட குரூர மனம் படைத்தார். இந்த அரக்கனாகப்பட்ட ராட்சசன் ராவணனை கொன்று அகல்விழியாய் அப்படின்றார் சீதா பிராட்டியார். அகல்விழியாய் ஸ்ரீ ராமபிரான் தம்முடைய அயோத்தி நகரத்திற்கு உங்களை அழைத்து செல்லத்தான் போகிறார் சீதா பிராட்டியாரே, கவலை வேண்டாம் அப்படின்னாராம் ஹனுமார் சீதா பிராட்டியார் கிட்டக்க. புரூகி யத்ராகவோ வாஸ்யோ லக்ஷ்மணஸ்ய மகாபலः சுக்ரீவோ வாபி தேஜஸ்வி ஹரையோபி சமாகதாக. இப்போ அனுமார் சொல்கிறார் சீதா பிராட்டியார் கிட்டக்க, ஸ்ரீ ராமபிரானுக்கும் மகாபலசாலியான
லக்ஷ்மணனுக்கும் தேஜஸ்வியான சுக்ரீவனுக்கும் கூடியுள்ள வானர்களுக்கும் நான் என்ன செய்தியை அவளுக்கெல்லாம் சொல்ல வேண்டும், அதை அவளுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய செய்தியை உடனடியாக எனக்கு சொல்லுங்க சீதா பிராட்டியாரே அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர். யுக்தோத்தமதி தஸ்மின் சா சீதா சுரசுதோம்பமா உவாச்ச சோக சந்தப்தா ஹனுமந்தம் பிளவங்கமம். இந்த மாதிரி ஹனுமாரால் சொல்லப்பட்டதுமே தேவமங்கையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் சோகத்தால் ஸ்ரீ ஹனுமார்கிட்டக்க சொன்னாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷிவேயம் மனஸ்வினி தம் மமார்த்தே சுகம் பிருச்ச சிரசா சாபிவாதையா. இப்போ சீதா பிராட்டியார் சொல்ற ஹனுமார்கிட்டக்க, நல்ல நல்ல பணம் படைத்த கௌசல்யை உலகத்தையே ரட்சிக்கவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை எவரை பெற்று எடுத்தாரோ அவரே ஸ்ரீ ராமபிரானை நான் நலன் விசாரித்ததாக சொல்லு ஹனுமானே. அப்படி மட்டும் சொல்லாத, நானே அவருக்கு தலை வணங்கியதாக நீ அவர்கிட்ட என்னுடைய பொருட்டு உன்னுடைய சிரசை அவருடைய திருப்பாதங்களில் வச்சு இந்த விஷயத்தை ராமபிரான் கிட்டக்க சொல்லு ஹனுமானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியா. ஸ்ரஜஸ்ய சர்வரத்னானி பிரியாயாச்ச வராங்கனாக ஐஸ்வர்யம் ச விசாலாயாம் பிருத்திவ்யாமபி துர்லபம் பிதரம் மாதரம் செய்வா சம்மான்யாபி பிரசாத்யசா அனு பிரவ்ரஜிதோ ராமம் சுமித்ராயேன சுப்ரஜாः அனுகூல்யேன தர்மாத்மா த்யக்த்வா சுகமனுத்தமம் அனுகச்சதி காகுஸ்தம் பிராதரம் பாலயேன் மனே. இப்போ சீதா பிராட்டியார் ஹனுமார்கிட்ட சொல்றா, மாலைகள் ரத்தினங்கள் அன்பு கொண்ட பெண்மணிகள் விஷாலமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணுலகில் அடைய முடியாத மாபெரும் ஏகப்பட்ட சம்பத்துக்கள் ஆகிய இவைகளை அனைத்தையுமே துறந்து தன்னுடைய தந்தையையும் தாய்மார்களையும் வணங்கி அனுமதி பெற்றுக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானை பின்தொடர்ந்து வந்தாரோ, லக்ஷ்மணனை சொல்றாங்க, பின்தொடர்ந்து வந்தாரோ எவரால் நன்மகனை பெற்றவள் அப்படின்ற புகழை பெற்ற சுமித்திரை அடைந்தாரோ அவர் லக்ஷ்மணன் மிக உயர்ந்த சுகபோகங்களை எல்லாம் துறந்து தன்னுடைய சகோதரனாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுக்கு காட்டிலேயும் தொண்டு செய்வதற்காகவே கூடவே பின்தொடர்ந்து வந்திருப்பவர் லக்ஷ்மணன். அனுமானே என்னாலாம் சீதா பிராட்டியா. சிம்ஹஸ்கந்தோ மகாபாஹு மனஸ்வி பிரியதர்சனः பித்ரு வர்த்ததே ராமே மாத்ருவன்மா சமாசரண்ணே இரண்யமானாம் ததா வீரோ நதூமாம் வேதலக்ஷ்மணः விருத்தோ பசேவி லக்ஷ்மீவான் சப்தோன பகுபாஷிதாக. இப்போ சீதா பிராட்டியா ஹனுமார்கிட்ட சொல்கிறா, அப்பேற்பட்ட வீரம் உடைய லக்ஷ்மணன்
நான் இந்த அரக்கன் ராட்சசன் ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்டேன் அப்படின்ற அந்த விஷயத்தை அந்த சமயத்தில் அவர் அறிந்திருக்க முடியாது, அவருக்கு தெரியாது. அவர் லக்ஷ்மணனாகப்பட்டவர் பெரியோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர். அந்த மாதிரி தான் அவர் செய்வார். பெரியவர்களுக்கு பணிவிடை செய்கிறது தான் அவருடைய ஒரே நோக்கம். திருவளர் செல்வர் அவர், மகாசக்தி உடையவர் லக்ஷ்மணன். அதிகமாக பேசவே மாட்டார். அரசகுமாரராகிய லக்ஷ்மணன் அனைவரிடத்திலும் மகா அன்பு உடையவர், மிகவும் உயர்ந்தவர். இந்த இடத்துல எப்படி சொல்றா பாருங்க சீதா பிராட்டியார் லக்ஷ்மணனா, என்னுடைய மாமனார் போன்ற எனக்கு பாதுகாவலாக இருப்பவர். சீதா பிராட்டியார் சொல்றா லக்ஷ்மணனா. ஸ்ரீ ராமபிரானுக்கு என்னை காட்டிலும், என் மேல வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் லக்ஷ்மணன் மீது உடன் பண்ண லக்ஷ்மணனா அதிக அன்பு உண்டு. இதையும் அவர்கிட்ட சொல்லு, நான் சொன்னதா ஹனுமானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். நீர்த்தோ துரி யஸ்யாம் து தாமுத்வகதி வீரியமானு எம் திருஷ்டுவா ராகவோ நைவ விருத்தமாரியம் அனுஸ்மரேது. ஹனுமானே சீதா பிராட்டியார் சொல்றான், இந்த லக்ஷ்மணருக்கு எப்பேற்பட்ட பலுவான வேலை, எந்த வேலையை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை நல்ல முறையில் நிர்வகித்து காட்டுவார். ரொம்பவும் வீரியமிக்கவர். அருகில இருக்கக்கூடிய அவரை பார்த்து கொண்டிருப்பதனாலேயே யாரு ஸ்ரீ ராமபிரான் தன் அருகிலேயே லக்ஷ்மணனை பார்த்துட்டே இருக்கிறதுனால தன்னுடைய தந்தையாப்பட்ட தசரத சக்கரவர்த்தி காலமாகிவிட்டதையும் ஸ்ரீ ராமபிரான் நினைக்காமல் இருந்தார். அனுமாரே இதையும் போய் அவர்கிட்ட சொல்லுங்கோ, நான் சொன்னதா. ச மமார்தாய குசலம் வக்தவ்யோ வசனான் மமா மிருதோர் நித்யம் சுசீர் தக்ஷ பிரியோ ராமஸ்ய லக்ஷ்மணஹா. இப்போ சொல்ற சீதா பிராட்டியார் ஹனுமார்கிட்ட, ஹனுமானே லக்ஷ்மணன் இருக்காரு, அவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு ரொம்பவும் பிரியமானவர். லக்ஷ்மணன் ரொம்பவும் மிருதுவான இயல்பு உடையவர். எப்போதுமே தன்னுடைய குணத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் தூய்மையோடு இருக்கக்கூடியவர். லக்ஷ்மணன் மகா நிபுணர். அவரிடம் என்னை தயவு செஞ்சு நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதாக சொல்லு லக்ஷ்மணன் கிட்டக்க ஹனுமானே. அப்படியே நான் லக்ஷ்மணனையும் நலம் விசாரித்ததாகவும் கூறு. லக்ஷ்மணனை பற்றி சொல்றா சீதா பிராட்டியார். லக்ஷ்மணனை பற்றி நான் எவ்வளவு விரிவாக சொன்னாலும் சரி, அவரை பற்றி நான் முழுமையாக சொன்னது ஆகாது. ஏதோ கொஞ்சம் போறோம் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரை பற்றி சொல்லணும்னா இந்த பொழுதே போராது ஹனுமானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணனை பற்றி ஹனுமார்கிட்ட அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னாலாம். யதாகி வானர சிரேஷ்டா துக்கக்ஷயகரோ பவேத் துவமஸ்மின் காரிய நிர்யோகே பிரமாணம் ஹரிசத்தமா. இப்போ சொல்றா சீதா பிராட்டியார் ஹனுமாரை பார்த்து, வானர சிரேஷ்டனே, நீ எப்படி செய்தால் என்னுடைய துக்கமானது அழிந்து போகுமோ அவ்வாறு செய்ய வேண்டிய இந்த செயல்பாடுகளை எல்லாம் உடனடியாக நீயே கவனித்து செய்ய வேண்டும்
உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ஹனுமாருக்கு ஆசீர்வாதம் பண்ணாலாம். ராகவஸ் சமா ரம்பான் ரம்பான் மெயி என்ன பரோ பவேது இதம் ப்ரூயாஸ்யமே நாதம் சூரம் ராமம் புனப்புனஹா. இப்போ சொல்ற சீதா பிராட்டியார் ஹனுமார் கிட்டக்க, ஹனுமானே, உன்னுடைய முயற்சியால் ஸ்ரீ ராமபிரான் என்னுடைய விஷயத்துல உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் கிட்டக்க சொல்லு. இப்போ சொல்ற சீதா பிராட்டியார், இனி நான் சொல்ல போகும் ஒரு விஷயத்தை சூரரும் என்னுடைய பர்த்தாவுமான என் கணவருமான இந்த உலகத்துக்கே தலைவருமான ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க நான் இந்த மாதிரி செய்தியை சொன்னன்ட்டு வலியுறுத்தி நீ சொல்ல வேண்டும் ஹனுமானே என்னாலும் சீதா பிராட்டியார். ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜா ஊர்த்வம் மாசான்ன ஜீவேயம் சத்யேனாம் பிரவீமிதே. இப்போ நான் இன்னொரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன். இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீ ராமபிரான் கிட்டக்க சொல்லணும் ஹனுமானே. தசரமகா சக்கரவர்த்தியின் குமாரரே, நான் சொன்னதா சொல்லு. இன்னும் 1 மாதம் என் உயிரை தாங்கிக் கொண்டிருப்பேன் இந்த அசோகவனத்தில். 1 மாதத்துக்கு மேல் நான் பிழைத்திருக்க மாட்டேன் அப்படின்ற இந்த விஷயத்தை சத்தியமாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சீதா பிராட்டியார் என்கிட்ட சொன்னான். இதை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிடு ஹனுமானே ராமபிரான் கிட்டக்க அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். ராவணே நோ பருத்தாம் மாம் விகிருத்யா பாபகர்மணா திராத்துமர்கசி வீரத்வம் பாதாலாதிவ கௌசிகீம் ததோ வஸ்திரகதம் முக்த்வா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவா ஏதி சீதா ஹனுமதே ததோ. இப்போ சொல்றா சீதா பிராட்டியார் ஹனுமார் கிட்டக்க, முன்னொரு காலத்துல கௌசிகியை, அதாவது கௌசிகின்ற ஒரு மகரிஷி பெரியவர், அவரை பாதாளத்திலேருந்து ஸ்ரீமன் நாராயணன் எப்படி மீட்டு வந்தாரோ அதுபோல பாவியான இந்த ராட்சசனாக இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட ராவணனால் நான் வஞ்சிக்கப்பட்டு இங்கே அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் என்னை மகாவீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானே, என்னுடைய பர்த்தாவே, கணவரே, தாங்கள் தான் என்னை காப்பாற்ற கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்ல அவர்கிட்ட. ஹனுமானே, அப்ப என்ன பண்ணாலாம் உடனே சீதா பிராட்டியார் தன்னுடைய முந்தானையில முடித்து வைச்சிருந்தாலாம் தன்னுடைய சூடாமணிய. அந்த முடித்து வைக்கப்பட்டிருந்த தெய்வீக மங்களம் பொருந்திய சூடாமணியை எடுத்து இதை கொண்டு போய் என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானிடம் கொண்டு நீ கொண்டு போய் கொடுப்பாயாக ஹனுமானே அப்படின்னுட்டு சீதா பிராட்டியார் ஹனுமார் கிட்டக்க அந்த சூடாமணியை கொடுத்தாலாம். ஏன்னா அவர் ராமபிரான் தெரிஞ்சுக்கணுமானா. பிரதிகிருஷ்ய ததோ வீரோ மணிரத்னம் அனுத்தமம் அங்குல்யா யோஜமாயாச நாகேசிய பிரபாவத்புஜா. உடனே ஸ்ரீ ஹனுமார் என்ன பண்ணார், அந்த உயர்ந்ததான
அந்த சூடாமணியை பெற்றுக்கொண்டு தன்னோட விரல்ல அணிந்து கொண்டாராம். அது கை விரல்லேருந்து நழுவி விடாதபடி ரொம்பவும் பிரமாதமா அவருடைய கை விரலுக்கு பொருத்தமாக இருந்ததாம் அந்த சூடாமணியானது. மணிரத்தம் கபிவர பிரதிகிருஹ்யாவி வாத்தியசா சீதாம் பிரதட்சிணம் கிருத்வா பிரணத ராஸ்வதஸ்திதா. உடனே ஸ்ரீ அனுமான் என்ன பண்ணாராம், மிகச்சிறந்த அந்த சூடாமணியை சீதா பிராட்டியார்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டு அந்த சீதா பிராட்டியார வலப்பக்கத்திலேருந்து பிரதட்சணம் பண்ணினாராம். சீதா பிராட்டியார பிரதட்சணம் அடக்கத்தோட பிரதட்சணம் பண்ணிட்டு அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் அருகில் போய் நின்றுந்தாராம். ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஹர்ஷேன மகதா யுக்த சீதா தர்சன ஜேனசா கிருதயேன கதோ ராமம் சரீரேன து நிஷ்டிதா. அப்போ என்ன பண்ணாராம் ஹனுமார், சீதா பிராட்டியாரை நம்ம தரிசனம் செஞ்சுட்டோம் அப்படின்ற மகத்தான சந்தோஷத்தினால தன்னுடைய உடலானது இங்கே சீதா பிராட்டியாரிடம் இருந்தாலும் ஹனுமாராகப்பட்டவர் தன்னுடைய மனசுல ராமபிரான அப்படியே நிலைநிறுத்தி அவர்கிட்டயே அடைந்தாராம். மாருதியாகப்பட்ட ஹனுமார் ஆஞ்சநேயர் மணிவர உபகிருஹ்ய தம்மஹார்கம் ஜனக ட்ருபாத் வஜயா திருதம் பிரபாவாத் கிரிரிவ பவனா தூதம் உக்த சுகிதமனா பிரதிசங்கிரமம் பிரபேதே. இப்போ அனுமாராகப்பட்டவர் ஜனக மகா சக்கரவர்த்தியுடைய குமாரதி மகா பதிவிரத்தை சீதா பிராட்டியார் மிகவும் பிரியத்தோடு அணியப்பட்டிருந்ததும் மிகவும் பெருமைக்கு உரியதுமான அந்த உயர்ந்த மணியை சரி அனுமாராகப்பட்டவர் பெற்றுக்கொண்டதுமே என்ன பண்ணாராம், பேய் காற்றிலேருந்து விடுபட்ட மலையை போல நிம்மதி அடைந்த மனசோடு திரும்பி போவதை பற்றி சிந்திக்க தொடங்கினாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே அஷ்டாத்ரிசம்சதர்கா. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 38வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.